விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. பிஜேபியை சேர்ந்த தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு முரளிதரன், ஒரு தமிழனாக இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு உண்மையாகவே தீர்வு எடுக்கிறதா இல்லையா? மீனவர்கள் எந்த காரணத்து முன்னாடி தாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி கரெக்டாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து அப்படின்னா மீனவ பிரதிநிதிகளாக வந்து டெல்லியில் போய் பார்த்தாங்க. டெல்லியில் பார்த்தபோது அவங்க சில கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா வந்து இந்த இதில் வந்து தனுஷ்கோடி பகுதியில் வந்து ஒரு சேனல் தோண்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குண்டான இது வந்து அதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அது எப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து மூக்கியூர் துறைமுகத்தை வந்து உடனடியாக இது பண்ணு சொன்னாங்க. அதுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அதை வந்து வேகமாக வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா துறைமுகம் அமைக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு, மத்திய அரசு நிதி உதவி தான் கொடுக்க முடியும். அப்போ அதுக்குண்டான வேகமாக வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் சொல்கிறோம். ஈவன் வந்து அவங்க வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் வந்து இது நம்புதாலை பகுதியில் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அந்த இடத்த கூட வந்து சரி பண்ணி அங்கேயும் ஒரு மீன்பிடி துறைமுகம் வைக்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். பாம்பனில் குந்துகாலில் வந்து ஒரு தூண்டில் விளைவு, அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். மத்திய அரசு என்னென்ன ஏற்பாடு பண்ணுறோமோ அதில் ஏற்பாடு பண்ணணும். ஈவன் சுஷ்மா ஸ்வராஜ்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வந்து போட்டெலாம் மாற்றுறதுக்கு வந்து 1000 கோடி ரூபா செலவாகும்னு சொல்லிட்டு. 1000 கோடி இல்லை, 4000 கோடி கூட இந்த அரசு மீனவர்களுக்காக அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக தர தயாராக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா இதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. இன்னும் சொல்லப்போனால் வந்து எப்படின்னா, நான் தேசிய பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட வந்து 500 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 500 லட்சம் பேரில் வந்து எப்படின்னா எனக்கு ஒருத்தனுக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த பேசும்போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஈவன் இந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்ட போது வந்து எப்படின்னா நான் அதுக்கு அன்றைக்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கு. கச்சத்தீவு அலோன் cannot solve the Indian fishermen problem. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, என்ன எல்லாருமே வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக தான் பண்ணிட்டு இருக்கோம், விட மீனவர்கிற முறையில் போகல. கச்சத்தீவு பகுதியில் மட்டும் வந்து மீன் பிடிச்சா மீன் பிடிக்க முடியாது. அங்கே கோச்சடை தீவு, நெடுந்தீவு, ரணித்தீவு, அது கிட்டத்தட்ட 22, 25, 30 நாட்டுக்கு போகணும். நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த தேசிய பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து கச்சத்தீவு மீட்கிறதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாது. எங்கள் பகுதி மீனவர்கள் வந்து எப்படின்னா அந்த பகுதியில் வந்து போய் மீன்பிடி இருக்கிறதுனா லைசன்ஸ் அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பொன்ராதாகிருஷ்ணனும் சரி, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் சரி, ராஜா வந்து எத்தான் சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் பேசி அந்த அரசாங்கத்தோடு பேசி நாங்கள் உங்களுக்கு ஒரு முறையான ஒரு தீர்வு ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மீட்டிங்கில் வந்தவங்க அதுக்கப்புறம் மீனவர்கள் யாரும் வரல. காரைக்கால் மீனவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் மற்ற பகுதி மீனவர்கள்லாம் யாருமே வரல. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கூட வந்து எப்படின்னா ஓலைக்கடா பகுதியில் வந்து ஒரு கூண்டு மீன்பிடி திட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த கூண்டுபிடியில் ஏற்கனவே வந்து 3 டன் வந்திருக்கு, இப்போ 12 டன் வந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ விற்க முடியல. என்ன காரணம்னா வந்து எப்படின்னா வியாபாரி குறைச்சி கேட்குறான். இதுக்கு தான் வந்து மத்திய அரசு ஏற்கனவே வாஜ்பாய் இருந்தபோதே சொன்னது, சாகர்மாலா திட்டம் சொல்லிட்டு இந்த மீன்பிடி பகுதி இருக்குதுங்களா, இது எல்லாத்தையும் இணைச்சி ரோடு போட்டு அந்தந்த பகுதியில் வந்து மீனவர்களுக்கு இது வீடுகள், அது மட்டும் இல்லாமல் அந்த மீனவர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் மூலமாக வந்து அதை சேமித்து அதை வந்து இவங்களே எக்ஸ்போர்ட் பண்ணி தரதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு இடையில வந்து அங்கே எலெக்ஷன் வச்சு வேற அரசாங்கம் மாறி இருக்கு. நாம வந்து எப்படின்னா இப்போ உள்ள அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா இந்திய அரசாங்கத்தோட ஒரு நட்புறவோட இருக்கு. இதுக்கு பெரிய உதாரணம் சொல்ல போனால் வந்து எப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து மீனவர்கள் தன்னோட சொந்த வேலையாக போனவங்க கூட அதிபரை பார்க்குற அளவுக்கு வந்து அந்த அதிபரோட இணக்கமான உறவு மீனவர்கள்ட்ட இருக்கு. அப்போ வந்து எப்படின்னா இந்த பகுதி மீனவர்களுக்கு உண்டான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த அரசு இது இருக்கு. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, ரணில் விக்ரமசிங்கே வந்து எப்படின்னா எல்லை தாண்டா சுடுறதுக்கு கூட எங்களுக்கு இது இருக்குன்னு சொன்ன போது அதை ஆதரிச்சு யார் தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சங்க தலைவர். அவர் சொன்னார் தமிழ் இன உணவுன்னு சொல்லிட்டு, அந்த தமிழ் இன உள்ள ஒரு மீனவ சங்க தலைவர் தான் அங்கே சொன்னார், இதில் தப்பு கிடையாது, எல்லையை தாண்டி வரக்கூடிய மீனவர்களை சுடணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் சொன்னாங்க. இன்னொன்று சொல்றேன் கேளுங்க, போலந்துலேருந்து வந்து ஒரு ஆராய்ச்சி மன்னர்கள் வந்தாங்க. அவங்க வந்து 2 பக்கமும் ஆராய்ச்சாங்க. ஆராய்ஞ்ச போது வந்து எப்படின்னா அந்த பகுதி மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய மீனவர்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை அளிக்கிறாங்க. அப்போ நாம வந்து எப்படின்னா அரசாங்கத்தையும் கன்வின்ஸ் பண்ணணும், அங்கே உள்ள மக்களையும் கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் வந்து எப்படின்னா நம்ம வந்து லைசன்ஸுங்கிறோம். லைசன்ஸில் என்னன்னா அவனுக்கு ஒரு இழப்பீடு தொகையை நம்ம கொடுப்போம், அது மத்திய அரசாங்கம் செய்யும். அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதுக்காகத்தான் 3 மாதம் பொறுங்க, நாங்கள் போய் பேசுகிறோம், பேசி அந்த மீனவர்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து, இல்லை அதுக்குண்டான காம்பன்சேஷன் கொடுத்து உங்களுக்கு மீன்பிடி கொடுக்க இது பண்ணுறோம். உங்களுக்கு நிரந்தர தீர்வுக்கு வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணி தொடங்குறோம். இதுதானே அரசாங்கம் பண்ண முடியும். மீனாகுமாரி அறிக்கை என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே இந்த அரசாங்கம் நிராகரிச்சிருச்சு.
எந்த மீனவரி அறிக்கை எந்தையுமே இந்த அரசாங்கம் ஏற்றுக்கல. சரி, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு நிறைய அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஐயா இளங்கோ ஐயா, அந்த மீனவர்களுடைய பிரச்சனையில் என்ன மாதிரியான தீர்வு காணலாம்னு நினைக்கிறீங்க? அடிப்படை தொழில் என்று எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டில் அது அந்த காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் கூட மீன்பிடி தொழில், ஆடு மாடு மேய்த்தல், விவசாயம், இதுதான் 3 தான் அடிப்படை தொழில். இந்த ஒரு அடிப்படை தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு தொழில், பாரம்பரிய தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி பொறுப்பில் 47க்கு பிறகு வந்து யாருமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள காரணத்தினால்தான் இது வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் வந்து இந்த நாட்டினுடைய இந்த சமூகம் கிட்டத்தட்ட இல்லை, முழுமையாகவே வந்து ஒரு வேட்டையாடும் சமூகம். காட்டில் எப்படி வேட்டையாடக்கூடிய அந்த வேட்டைக்கார மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக காட்டில் வேட்டையாடுகிறானோ, அதே மாதிரி கடலில் வேட்டைக்காடிய இந்த சமூகம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம். இந்த சமூகத்தை அந்த கண்ணோட்டத்தோடு அரசியல் தலைவர்கள் யாருமே, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய ஆட்சியில் இருந்த அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. இதை நான் சொல்ல, சமீபத்தில் நிறைய அதிகாரிகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இயக்கங்களில், கூட்டங்களில் கலந்துபோது அவங்களே ஒத்துக்குறாங்க, மீனவர்களை நாங்கள் அந்த அளவு கண்ணோட்டத்தில் பார்க்கலன்ட்டு. அதுதான் உண்மை. அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம், இந்த மீனவர்களை நீங்கள் வந்து ஒரு பாரம்பரிய தொழில் சார்ந்த ஒரு சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக, ஒரு பழங்குடியின சமூகமாக, இந்த நாட்டினுடைய ஒரு வேட்டையாடும் சமூகமாக, பழங்குடியின சமூகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது பழங்குடியினமாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வற்புறுத்தி வரோம். இந்த மீனவ மக்கள் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும், அவங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக அதை கண்காணிக்கப்படணும், அது நேரடியாக அவங்களுடைய அணுகுமுறை இருக்கணும்னாக்கா அதுக்கு நிச்சயமாக வந்து தனியாக ஒரு அமைச்சரை வேணும்னு சொல்லிட்டு சமீப காலங்களில் நான் தேசிய மீனவர் பேரவையுடைய பொதுச் செயலாளராகவும் பிறகு தலைவராகவும் பொறுப்பெடுத்த பிறகு தான் இந்த கோரிக்கையை முதன்மையாக வைக்க ஆரம்பித்தோம். தொடர்ச்சியாக இந்த 3 ஆண்டு காலமாக முதன்மையாக வைக்க ஆரம்பித்த பிறகு இப்பொழுது தான் அந்த கோரிக்கை முதன்மை பெற்றிருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். இப்போது ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் தேர்தலுக்கு முன்பாக இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் நாங்கள் சொன்னதால் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் இயற்கையாகவே அவருடைய பாரதிய ஜனதா கட்சி அவருடைய 2010ஆம் ஆண்டில் அவருடைய கொள்கை பிரகடனம், பிஜேபியினுடைய மீனவர்களுக்கான கொள்கை பிரகடனத்தில் அதை வச்சிருக்கிறாங்க. முதல் கோரிக்கை தனியாக அமைச்சரை உருவாக்க வேண்டும். அது காரணம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆண்டு கூட 2025 கோடி ரூபாய் வேளாண் அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்படுகிறது என்றால் அதில் 380 கோடி ரூபாய் தான் மீன் வளத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநில அரசும் 1000 கோடி, 1500, தமிழ்நாடு அரசு கூட 1500 கோடி ஒதுக்கிறது, குஜராத் அரசு 1700 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கிறது. ஆனால் மீனவர்களுக்கு என்று ஆனால் மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த ஆண்டு கூட போன ஆண்டை விட 10 கோடி ரூபாய் இப்போ குறைச்சிருக்குது. இந்த வருஷம் எல்லாரும் குறைக்கும் போது அதை குறைச்சிருக்காங்க. அந்த 380 கோடி ரூபாயில் வெறும் 8 கோடி ரூபாய் மட்டும்தான் மீனவர்களுக்கு நேரடியான திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய அந்த 370 கோடி ரூபாயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய NFDB, ஃபிஷரிஸ் சர்வே ஆஃப் இந்தியா அல்லது இந்த அமைச்சகத்திற்கு கீழ் வரக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய அந்த செலவினங்களுக்காக, அவர்கள் சம்பளங்களுக்காக, அல்லது அவர்கள் அந்த பயிற்சி முகாம் ஏதோ ஒன்று நடத்தி 5 ஸ்டார் ஹோட்டலில் அவர்கள் சாப்பிடுவதற்காகத்தான் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த அரசியல் கட்சி குறை சொல்லவில்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. இது மாற வேண்டும் என்றால் தனியாக அமைச்சரகம் வேண்டும். அதே போன்று மீனவருடைய வாழ்க்கை தரம் மாற வேண்டும் என்றால் பழங்குடியின மக்களாக இவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும். இது எங்கள் 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை, ஆயிரக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய்க்கு டீசலும் மண்ணெண்ணையும் பயன்படுத்தி கடலுக்கு சென்று திரும்பி வரும்போது அது நிச்சயமாக 1 ரூபாய் கூட மீன் கிடைக்காத பல நாட்கள் உண்டு. பல நேரங்களில் அவர் உயிரோடு திரும்பி வருவதில்லை. இன்னும் பார்க்க போனால் எப்படிப்பட்ட வேட்டைக்காரர்கள் என்றால் காட்டில் வேட்டையாடக்கூடியவர்களுடைய அந்த பிணமாவது கிடைக்கும். இங்கே பல நேரங்கள் பிணம் கூட கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரமற்ற இந்த மக்களுக்கு மத்திய அரசு இதுவரை எதுவுமே செய்ததில்லை. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொடுக்கிறோம். நன்றி அன்பழகனார். உண்மையாகவே இந்த மீனவர்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைக்க அரசு செயல்பட வேண்டும்? உள்நாட்டு போர் முடிந்த பிறகு இலங்கையில் தமிழ் மீனவர்கள் தொழில் செய்ய வருகின்ற பொழுது நாம் அட்வான்ஸாக போயிட்டோம். அவங்க இன்னும் பழமையிலே இருக்காங்க. அதுதான் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாங்க, பாரம்பரியமாக நீங்கள் மீன் பிடிங்க, நாங்கள் அனுமதி வாங்கி தரோம். அதாவது அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எங்கள் தாத்தா கோமணம் கட்டின்னு போனார், இப்போ அவங்க கோமணம் கட்டின்னு போன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி செய்ய முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பாரம்பரிய மீனவர்னா அதுதான், கட்டு மரத்தில் துடுப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ஜினே இல்லாமல் போகிறதான் பாரம்பரிய மீனவர்கள் செய்த தொழில். இன்னைக்கு அவங்க அந்த நிலைமையில தான் இருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, 5 நாட்டிக்கல் மைல் பாரு, அதை தாண்டி தான் நம்ம சிலோன் பார்டருக்கு போகணும். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன் பிடிக்க போகின்ற பொழுது 5 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா அது பார்க்கடல். அதன் பிறகு தான் அவங்க போகணும். அவங்க போகும்போது சிலோன் பார்டர் வருது.
அங்கே வந்து இன்டர்நேஷனல் பார்டரோ இந்திய பார்டரோ கிடையாது. மிக குறுகிய நிலப்பரப்பு. அதில் வந்து கச்சத்தீவு கிடைத்தால் வந்து தீர்வு ஆகிவிடாது. கச்சத்தீவு கிடைத்தாலும் மீனவர்கள் பிரச்சனை தீராது. கச்சத்தீவு பிரச்சனை என்பது வேறு, மீனவர்கள் பிரச்சனை என்பது வேறு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கிடைத்தாலும் கச்சத்தீவு நமக்கு கிடைத்தாலும் மீனவர் பிரச்சனை தீராது. அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை மாதிரி மீன் பிடிங்கன்றாங்க. நம்ம இடத்துல வந்து இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட வலைகள் ரெட்டமடி, கொல்லுமடி, சுருக்குமடி, இதை கூட அவங்க பெருசா எடுத்துக்கல. தமிழக கடல் வளத்தை முழுவதுமாக அழித்த இழுவ வலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சிலோன் மீனவர்கள் சொல்றாங்க. தமிழக கடற்கரையில் அனைத்து மீனவர்களும் இழுவ வலையை பயன்படுத்துறாங்க. அவங்க சொல்றது நீங்க இழுவ வலையை பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல வந்து பிரச்சனை தீர்வுக்கு வரல. நம்ம தரப்புல என்ன கேட்டேன்னா, 120 நாள் எங்களுக்கு வந்து மீன் பிடி கொடுங்க, 365 நாள்ல அதுல வந்து குறைந்தபட்சம் 83 நாட்களாவது கொடுங்கன்னு போது ஒரு ஒப்பந்தத்தில் வரும்போது அந்த நாட்டு மீனவர்கள் வந்து ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 83 நாட்கள் கூட நீங்க வந்து பிடிச்சிருங்க, ஆனா எங்களை மாதிரி மீன்பிடி முறையை நீங்க பிடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம மீனவர்கள் அந்த மாதிரி மீன்பிடி விலைக்கு அங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது 2. அடுத்து நாம என்ன சொல்றோம்னா, நாங்க அங்கேயும் போல. இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி வந்தது, வெண்மை புரட்சி வந்தது, நீல புரட்சி வரல. அதுலயும் குறிப்பா சொல்றீங்கன்னா, இந்தியாவில் 12 கோடி மீனவர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கடற்கரையை ஒட்டிய மாநிலங்களை வாழ்கிறவர் தான் மீனவர்களை நினைக்கிறாங்க. வற்றாத ஜீவ நதிகள், ஆறு, குளம், குட்டை, ஏரி, அதை சுத்தி வாழுகிறவர் மீனவர்கள் தான். ஆறு, குளம், குட்டை, ஏரி மிகப்பெரிய, ஏன்னா பூலாந்தேவி போன்ற உள்நாட்டு மீனவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய கங்கை நதி கரையிலையும் யமுனை நதி கரையிலையும் இந்த மாதிரி நதிக்கரையில் வாழ்றவங்க. இந்தியாவில் வந்து 10 மாநிலங்கள் இருக்கு கடற்கரையை ஒட்டி, மிகப்பெரிய கடல் பரப்பு உள்ள நாடு. ஆனா அந்த 110 கோடி 120 கோடி மக்கள் வாழுகின்ற இந்தியாவில் 10% வாழுகின்ற மீனவர்களுக்கு ஒரு லாக்கா இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் இவங்க தான் கொடுத்தாங்க. நாங்க கோரிக்கை வச்சோம், இவங்க வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இந்த மீனவர் பிரச்சனை முடிய வேண்டும் என்று பிஜேபி அரசு நிச்சயமாக முயற்சி மேற்கொள்கிறது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் செய்கின்றதை, முயற்சிக்கின்றதை நாம இல்லைன்னு சொல்றது மறுக்க முடியாது. முயற்சிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த முயற்சியை வந்து உங்க பீரியட்ல முடிச்சிடுங்க, இது தொடர்ந்து இழுக்க வேண்டாம். எங்களுக்கு என்னன்னா 3 ஆண்டுகள் கேட்கிறோம். 80 நாள் மீன்பிடி செலோன் கடற்கடை பகுதியில் 80 நாட்களுக்கு வருஷத்துல மீன் பிடிப்பதற்கும் படிப்படியாக நாங்கள் அங்க போவதை தடுப்பதற்கும் 3 வருஷம் டைம் கொடுங்க. 3 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஆழ்கடலுக்கு போயிடும். ஆழ்கடலுக்கு போகும்போது 50% மானியத்திலும் 50% கடனிலையும் எங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்குண்டான கருவிகளை, விசைப்படகுகளை, என்ஜின், போட்டு, வலை எல்லாம் கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு வரும். அவங்க ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை வெற்றி பெறுமா என்றால் நிச்சயமா வெற்றி பெறாது. ஏன்னு கேட்டா, அவங்கள மாதிரி நம்மளால மீன் பிடிக்கிறது அது சிலோன் கடலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நாட்டினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் உத்தரவாதம், ஒரு மனிதன் வாழுகின்றானா சாகுகின்றானா உத்தரவாதம் கவர்மெண்ட் அரசு, மத்திய அரசு, மாநில அரசு. நாங்க எங்க போறோம் சார்? நாங்க போல சிலோனுக்கு போல சார், நாங்க எங்க போகணும்?